நல்ல காரசாரமான ஒரு நாட்டுக்கோழி தொக்கு செய்யலாமா? இந்த ரெசிபியோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ கீழே டேக் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃபார் ரெசிபிஸ் ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். ப்ரெஷர் குக்கரில் நாட்டுக்கோழி போட்டு கொஞ்சமாக சால்ட்டு, டர்மரிக் பவுடர், கறி லீவ்ஸ், க்ரீன் சில்லி, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேம் 2 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். தேவையான மசாலாஸ் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், பெப்பர், ஒரு பொட்டேட்டோ, கொஞ்சம் ஸ்மால் ஆனியன்ஸ், அப்புறம் டொமேட்டோ பியூரி. பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்பு, ஸ்மால் ஆனியன்ஸ், வரமிளகா, அப்புறம் கறி லீவ்ஸு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பொட்டேட்டோ எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு பொட்டேட்டோ ஹாஃப் குக் ஆகிற ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கணும். டொமேட்டோ பியூரியோட ஜூஸ் நல்லா ரெடியூஸ் ஆகி வாட்டர் ட்ரைன் ஆகும்போது எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணிக்கணும். பெப்பர் மட்டும் கடைசியாக ஆட் பண்ணணும். தென் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருந்த நாட்டுக்கோழி அதில் ஆட் பண்ணிவிட்டு அதோட எண்ணெய் தெரிஞ்சு வர கன்சிஸ்டன்சியில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்தானா நம்மளோட நாட்டுக்கோழி தொக்கு இஸ் ரெடி. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.